ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீடியோவில் ஐபிஎல் வீக்லி ரீகேப் பார்க்கலாம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நடந்த மேட்சஸோட ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் ஜிடி மண்டே ப்ளே பண்ண மேட்ச் பார்க்கலாம். ஸோ மும்பை தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க. ஆனால் பவர் பிளேயில் சரியாக பண்ணல. அதுக்கப்புறம் நமந்தீர், அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அவங்களும் 2 பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் திலக் வர்மா அப்புறம் ஹார்திக் பாண்டியா தான் ஆடினாங்க. ஸோ 12 ஹவர்ஸ் முன்னாடி வர திலக் வர்மா அப்புறம் ஹார்திக் பாண்டியா அடித்த எதுவுமே 4-6 எதுவுமே போகல. ஸோ இன்ஸ்டாவில் இங்கே டைம் அவுட் நடந்தப்போ ஹார்திக் பாண்டியா ஸோ திலக் வர்மாட்ட அக்ரெசிவாக பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓவர்ஸ் எல்லாமே திலக் வர்மா செம பேட்டிங் பண்ணார். ஸோ 45 பால்ஸ்லேயே 100 அடித்து மும்பை இந்தியன்ஸ் 190 கொண்டு வந்துட்டார். ஸோ திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் தான் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சேசிங்க்கு ஜிடி ஸ்டார்டிங்லேயே சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஐபிஎல்லில் ஃபஸ்ட்டு விக்கெட்டாக பும்ரா இந்த மேட்ச்சில் எடுத்தார். ஸோ ஃபஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் போலிங் அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் போலிங் போட்டு சாண்ட்லர், அப்புறம் கசாம்பர், போஸ், ஸோ ஸ்பின்னர்ஸுமே விக்கெட் டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 100லேயே ஜிடி ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 99 ரன்ஸ் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் சூப்பராக வின் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் அப்புறம் டிசி நடந்த மேட்ச் பார்க்கலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ ஸ்டார்டிங்கே அபிஷேக் சர்மா ஹெட்டோட பார்ட்னர்ஷிப்பே சூப்பராக போச்சு. ஸோ அபிஷேக் சர்மா லாஸ்ட்டில் 68 பால்ஸ்க்கு 135 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ டிராவிஸ் கிளாஸன் 37 ரன்ஸ், அப்புறம் இஷான் கிஷன் 35 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ 20 ஓவர்ஸில் 242 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சேசிங்க்கு டிசி நிஷங்கா ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், கிருத்திஷ் ராணா அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் ஸ்கோர் ஏற்றினாங்க. ஸோ நிதிஷ் ராணா 57லேயே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் மில்லர் டக் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மாலாம் சேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் ரிக்வயர்ட் ரன் ரேட் அதிகமாக சேஸ் பண்ண முடியல. ஸோ 25 ஓவர்ஸில் 195 தான் எடுக்கும் டிசியால். ஸோ நெக்ஸ்ட்டு எல்எஸ்டி வர்சஸ் ஆர்ஆர் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண ஆர்ஆர் ஸ்டார்டிங்கே சூரியவம்சி அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸுமே யாரும் ஸ்டே பண்ணாமல் டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே மேக்ஸிமம் ஜடேஜா 43 ஸ்கோர் பண்ணார். மற்ற எல்லாருமே 20 ரன்ஸ், 22 ரன்ஸ் அது மாதிரி தான் அடித்தாங்க. எல்எஸ்டி இதில் நல்லாவே போலிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் மொஷின் கான் 3 பேருமே 2 விக்கெட் எடுத்தாங்க. அதேமாதிரி எக்கானமி ரேட்டுமே நல்லா மெயின்டைன் பண்ணாங்க 3 பேருமே. லாஸ்ட் 20 ஓவர்ஸில் 159 தான் அடிக்க முடிஞ்சது ராஜஸ்தானால். ஸோ நெக்ஸ்ட்டு எல்எஸ்ஜி இதை ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்தது. ஸோ எல்எஸ்ஜி செகண்ட் இன்னிங் பேட்டிங்கில் மிச்சல் மாஸ் மட்டும்தான் 55 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் எல்லாருமே சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ ராஜஸ்தான் போலிங்கில் ஆர்ச்சர் சூப்பராக போட்டார், 3 விக்கெட் எடுத்தார். பர்கர் 2 விக்கெட், அப்புறம் பிரிஜேஷ் சர்மா 2 விக்கெட் எடுத்தார். ஸோ 18 ஓவர்ஸ்லேயே எல்எஸ்ஜி 118 எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஆர்ஆர் இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிஎஸ்கே ஒரு எம்ஐ மேட்ச் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி 2 டீமே அவங்க மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு தான் நினச்சா, பார்த்தா அது ஆப்போசிட்டாக இருந்தது. மும்பை டாஸ் வின் பண்ணி ஹார்திக் பாண்டியா பவுலிங் சூஸ் பண்ணார். சிஎஸ்கே ஸ்டார்டிங்லேயே பவர் பிளேலேயே செம பேட்டிங் பண்ணாங்க. சஞ்சய் சாம்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஆப்போசிட்லேருந்து பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க. ஸோ சஞ்சய் சாம்சன் கண்டினியூஸாக 20 ஓவர்ஸ் ப்ளே பண்ணி 101 அடித்தார். ஸோ சிஎஸ்கேயோட டோட்டல் ஸ்கோர் பாதி சஞ்சய் சாம்சனே அடிச்சிட்டாரு. 207 சிஎஸ்கே லாஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கான் அப்புறம் டெவால் பிரேவிஸ்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் கண்டினியூ பண்ணல. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ரன்ஸ்லேயே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ செகண்டே சேஸ் பண்ண மும்பை பவர் பிளேலேயே டக்குன்னு விக்கெட்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அகில் ஹுசைன் சூப்பராக போட்டார் பவர் பிளேயில். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸ்க்குள்ளேயே 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா அப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுமே 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் 36 அடித்தார். திலக் வர்மா 37 இருக்கும்போது 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே சரியாக அடிக்கல. எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனல் 19 ஓவர்ஸ்லேயே 104 அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நேற்று நடந்த மேட்சோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி வர்சஸ் ஜிடி நேற்று நடந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் அப்புறம் கில் 2 பேருமே பவர் பிளே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கில் அவுட் ஆனதுக்கப்புறம் ஜார்ஜ் பட்லர், ஸோ அதுக்கப்புறம் ஜார்ஜ் பட்லர் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 25-90 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆகிட்டாங்க. சாய் சுதர்ஷன் 58 பால்ஸ்க்கு 100 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ஓவரில் ஹோல்டர் நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ணார். 10 பால்ஸ்லேயே 23 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ ஜிடி அவங்க கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு அவன் கண்டிப்பாக 230 இல்லை 235 மேலே அடிச்சிருக்கலாம். ஸோ லாஸ்ட் 3-4 ஓவர்ஸில் நல்லாவே ஆர்சிபி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 20 ஓவர்ஸ்க்கு 205 தான் ஜிடி அடிக்க முடிஞ்சது. ஸோ
ஸோ செகண்ட் இன்னிங் சேசிங் வந்து ஆர்சிபி வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பவர் பிளேயில் வந்து ஜேக்கப் பெத்தல் அப்புறம் விராட் கோலி வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பெத்தல் வந்து 40 ரன்ஸ்லேயே வந்து அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து படிக்கல் அப்புறம் கோலி வந்து நல்லா பார்ட்டிஷிப் போட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து 50 அடித்தாங்க. படிக்கல் வந்து 45 ரன்ஸ் அவுட் ஆகிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் கோலி வந்து நல்லா ஸ்டே பண்ணார். ஸோ 44 பால்ஸ் 8 அடிச்சுட்டு கோலியும் வந்து அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜிதேஷ் சர்மா அப்புறம் படித்தார் வந்து பேரும் வந்து 6-4 அடித்தாங்க. ஆனால் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக டிம் டேவிட் அப்புறம் குர்னால் பாண்டியா பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ குர்னால் பாண்டியா 12 பால்ஸ்லேயே வந்து 23 அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி வந்து 18.5 ஓவர்ஸ்லேயே வந்து இந்த சேஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் வீக்லி ரீகேப் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.